வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் டைம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இதை குறித்து பார்க்க போறோம். நேத்து வந்து என்கொயரி பண்ணாங்க ஃபயர் ஸ்டேஷனுக்காக. அப்ப வந்து கால் கால் பண்ணி பேசும்போதே நான் சொன்னேன், என்னென்ன முக்கியமான இஷ்யூஸ்ன்னு கேட்டாங்க. ஏன் வந்து அங்க கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுல வந்து கட்டுறதுக்கு இடம் இல்லன்னா வந்து புறம்போக்கு இடத்துல கட்டிட்டு அதன் மூலம் அதுக்கப்புறம் வந்து அரசு கிட்ட வந்து பட்டா வாங்கிக்க முடியும். அதுக்கு அப்ரூவல் குடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுபோல வந்து ஃபயர் ஸ்டேஷனுக்கு வந்து முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற இடத்துல வந்து ஃபயர் ஸ்டேஷன் இல்ல. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்கு. கம்பெனிங்க நெறைய இருக்கு. அங்க சிலிண்டர் யூஸ் பண்றவங்க அ பொதுமக்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க. அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஆத்துக்காவல் இருக்கு. டேம்லேருந்து ஆத்துக்காவல் போறதுல வந்து நெறைய பேர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்றவங்க எல்லாமே போய் ஆத்துக்காவையில சூசைட் அட்டெம்ப்ட் பண்றாங்க. அவங்கள ரெஸ்க்யூ பண்றதுக்கு வந்து ஃபயர் ஸ்டேஷன் வந்து மஸ்ட்டா தேவைப்படுது. ஏன்னா 112 கால் பண்ண உடனே வந்து ஃபயர் ஸ்டேஷன் நியர்பைல இருக்கும்போது சீக்கிரம் வந்துரும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மாடு வளர்க்குறாங்க. மாடு வந்து கிணத்துல விழுந்துருது தவறுதலா. அதனால அத ரெஸ்க்யூ பண்றதுக்கு தேவைப்படுது. அது இல்லாத வந்து விலங்குகள் ஏதாவது மாட்டிக்கிச்சு. பெட் அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்குவாங்க இல்லைங்களா? நாய் எல்லாம் போய் எங்கேயாவது மாட்டிக்கிச்சு, தண்ணீல அடிச்சுட்டு போகுது. அந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து காப்பாத்துறாங்க. மாடு காப்பாத்துறதுக்கு மாரி பெட் அனிமல்ஸும் காப்பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து அம் எதிர்பாராத விதமா போர்வெல்ல விழுந்துட்டாங்கன்னா, அதில போய் காப்பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அ இன்னொரு விஷயம் வந்து குழந்தைங்கலாம் இப்ப தவறுதலா வந்து தலையில குடத்த மாட்டிக்கிறது. ஆ அது மட்டும் இல்லாத இப்ப நாய் எல்லாம் பெட் அனிமல்லாம் இருக்கு. அதெல்லாம் தலையில குடத்த மாட்டிக்கிறது. இல்லன்னா ஏதாவது சாமானத்துக்குள்ள அ இது சில்வர் சாமானத்தில போயிட்டு தலைய மாட்டிக்கிறது. அந்த மாரி இஷ்யூலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ரெஸ்க்யூ பண்ணி காப்பாத்துறாங்க. இதெல்லாம் வந்து நான் முன் வச்சேன். அதில அது வந்து அங்க கிராமப்புறங்கள் அதிகமா இருக்கு. நகர நகர நகர்ப்புறங்களும் இருக்குது. சிட்டி மாரி வந்து டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்க ஏரியா. அதனால வந்துட்டு ஃபயர் ஸ்டேஷன் அங்க கொண்டு வரணும். மஸ்ட்டா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கோரிக்கை குடுத்தேன். என்னுடைய கோரிக்கைய வந்து ஏத்துக்கிட்டாங்க என்கொயரி பண்ணதுல. அதுல வந்து உங்களுக்கு லெட்டர் வச்சுர்றோம்ன்னு சொன்னாங்க. அதேபோல வந்து கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னோட சக்சஸ் ஸ்டோரி. இது போன வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ சிறுவர் சீர்திருத்த பள்ளி இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். இப்ப இங்க வந்து ஃபயர் ஸ்டேஷன் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. அ இது என்னோட சக்சஸ் ஸ்டோரி தான். தேங்க் யூ.